பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். அதிமுக பிஜேபி கூட்டணி, அதில் பிஜேபிக்கு 27 இடங்களை ஒதுக்கியிருந்தாங்க. நேற்று அந்த 27 இடங்கள் என்னென்ன இடங்கள் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியாகிறது. அதில் பார்க்கும்போது தென் மண்டலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 12 தொகுதிகள் ஒதுக்கியிருக்கிறாங்க. இது அதிமுகவை விட்டு கொடுத்துருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிஜேபியை கேட்டு வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்க சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி வச்சுருக்காங்க. திருப்பரங்குன்றம் பிரச்சனையின் மூலமாக அவங்களுக்கு ஒரு வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையானது? அதாவது இந்த தொகுதிகளை எல்லாம் கொடுக்கல, பறிச்சிருக்காங்க. அதான் உண்மை. நம்முடைய எதிர்கட்சி தலைவர் டெல்லி போயிட்டு வந்ததனுடைய பின்னணி என்ன? இதைத்தான் பேசியிருப்பாங்க. அப்போ அங்கே போய் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஐயா நீங்களா எடுத்த மாதிரி எடுத்துக்காதீங்க, நானாக கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன். அப்போ தான் மக்களுக்கு என் மேலே அஇஅதிமுக தலைமையில தான் இந்த கூட்டணி இயங்குது அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காகத்தான் இதை செஞ்சுருக்கிறாங்க. இப்போது நீங்கள் இந்த தொகுதிகளை பற்றி கேட்குறீங்க. இப்போ இந்த தொகுதிகளுக்குள்ளெல்லாம் இவங்க சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்திலேயே போய் நீங்கள் பேட்டி எடுத்திருப்பீங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அந்த மண்ணினுடைய மைந்தர்களே இந்த விளக்கேற்றத்தை ஒத்துக்கிட்டாங்களா? அதாவது இந்த சர்வே கல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல விளக்கேற்றுறதை அவங்க ஒத்துக்கிறாங்களா? அல்லது தீபத்தூணில் விளக்கேற்றினது ஏற்கனவே இத்தனை வருஷமாக விளக்கேற்றிட்டு இருந்தாங்களே அந்த இடத்துல ஏற்றுனதை ஒத்துக்கிட்டாங்களான்னு கேட்டால் ஏற்கனவே ஏற்றின இடத்துல தான் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அதுதான் ஆகம விதிப்படி சரியான ஒரு இடம். அந்த இடத்துக்கும் கருவறைக்கும் ஒரு பாயிண்ட் மீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த இடத்துல அவங்க சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்கிற அளவுக்கு அந்த மாதிரி சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்றது ஒன்றும் நடக்கலை. என்ன நடந்திருக்கலாம்னா, நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அப்போது இருந்த இவர் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னார் இல்லையா, இங்கே மலர்ந்துடும் அங்கே மலர்ந்துடும். இதை நம்பி உள்துறை அமைச்சர் ஆமாம் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப திடமாக சோஷியல் இன்ஜினியரிங்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சார் இல்லையா. கடைசியாக தேர்தலினுடைய முடிவுகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நல்லா குழைச்சி பட்டையாக நாமம் போட்டுச்சு, தனியாக வேற போட்டி போட்டாங்க. ஆமாம், அதே சூழல் தான் இன்னைக்கு யாரோ சொல்லி விட்டுட்டாங்க போல இருக்கு. நீங்கள் இந்த திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை பண்ண உடனே இங்கே உங்களுக்கு ஆதரவு வந்துருச்சு, அங்கே உங்களுக்கு ஆதரவு வந்துருச்சு அப்படின்னு யாரோ தப்பாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நடத்திடணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்தையெல்லாம் தொகுதிகளை எல்லாம் கேட்டு வாங்கியிருக்கிறாரா அப்படின்னு தெரியல. இல்லை ஒருவேளை திமுகவின் மீது திடீர்னு உள்துறை அமைச்சருக்கு பற்று வந்துடுச்சோ, ஆனால் திமுக ஜெயிக்கட்டும் அப்படின்றதுக்காக இவங்க அந்த இடங்களை எல்லாம் கேட்டு வாங்கியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க நின்னாங்கன்னா, இத்தனைக்கும் எந்தெந்த பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஇஅதிமுக எந்த இடத்துல வலுவாக இருக்கோ அந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அப்போ அந்த இடத்துல எப்படிங்க வெற்றி கிடைக்கும்? அஇஅதிமுகவுக்கு வெற்றி கிடைக்க வேண்டிய இடத்துல பாஜக நிக்குதுன்னா மக்கள் எப்படி பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்க? இல்ல, அதிமுகவோட தொண்டர்கள் ஆப்வியஸா பாஜக தானே ஓட்டு போட்டாகணும். அந்த டர்ன் அவுட் வந்துடும் இல்லையா? இப்ப புரிஞ்சிருச்சா? அதனால அஇஅதிமுகவுடைய தொண்டர்கள் பாஜகவுக்கு தானே போடணும், போடாம அப்படியே திமுகவுக்கு வரப்போகுது. இந்த வேலையத்தான் அஇஅதிமுகவும் பாஜகவும் பண்ணுது. அப்படி பிளாட்டண்டா நடந்துருமா? அப்படி எத்தனையோ மாற்றங்கள் நடக்குதுங்க அரசியலை பொறுத்த வரைக்கும். திடீர்னு நம்ம 4 முனை போட்டிகள் தான் அப்படின்னு நினச்சா திடீர்னு 5ஆவதாக ஒன்று முளைச்சது பாருங்க, சசிகலா அம்மையாரும் ஐயா ராமதாஸ் அவர்களும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மாற்றம் நடந்தாலும், அந்த மாதிரி ஒரு அதிசயம் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இல்லாட்டி எந்த காரணத்திற்காக அஇஅதிமுகவினுடைய வலுவான தொகுதிகளை பாஜக, அதாவது இவங்க விட்டு கொடுத்தாங்கன்னு நீங்கள் முட்டு கொடுத்தாலும் சரி, இல்லை அவங்க தட்டி பறிச்சிருக்கிறாங்கன்னு நான் சொன்ன விதமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்த இவங்க கேட்டு வாங்கியிருக்கிறாங்கன்னா இவங்களால ஜெயிக்க முடியுமா? அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் 10 தோல்வி பழனிசாமின்றாங்க, 11 தோல்வி பழனிசாமின்றாங்க. ஒருவேளை நம்ம அங்கே நின்று தோத்துட்டோம்னா இன்னும் மோசமாயிடும். அதை பேசாமல் பாஜகவுக்கே விட்டுட்டு நம்ம எந்த இடம் கன்ஃபார்மாக ஜெயிப்போமோ அந்த இடத்துல மட்டும் நம்ம நிற்போம் அப்படின்னு ஒருவேளை அவர் முடிவெடுத்துக்கிட்டாரான்னு எனக்கு தெரியல. இப்படியான ஒரு இதுதான் கருத்து தான் இருக்கணுமே தவிர வேற இதில் இவங்க நிற்கிறதுனால இவங்க சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு பொய்யான பிம்பம் தான்.
ஏன்னா ஆரம்பத்தில் வேணால் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பொய் பிரச்சாரத்தின் வழியாக மக்களுக்குள்ள ஒரு பிளவுபடக்கூடிய வேலை தான் நடந்திருக்கே தவிர மக்களை இணைக்கக்கூடிய வேலை நடந்திருக்கான்னு கேட்டால் இல்லவே இல்லை. இத்தனைக்கும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மக்கள் இது திராவிட மண், பெரியார் மண் அப்படின்னு புரிந்து கொண்டவர்கள், பகுத்தறிவோடு செயல்படக்கூடியவர்கள். இப்போ இந்த மண்ணில் வந்துட்டு நான் இந்த மாதிரி திருப்பரங்குன்றத்தை வச்சு நான் ஜெயிச்சிடுவேன்னு நினச்சா வாயில் எப்படிங்க சிரிக்க முடியும்? வேற எதுலையா தான் சிரிப்பாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து ரெண்டு கட்சியுமே வந்துட்டு ரெண்டு பெரிய கட்சிகளுமே வந்து கூட்டணி முடிவு பண்ணுறதாகட்டும், தொகுதியில் பிரிக்கிறதாகட்டும் எல்லாம் வேக வேகமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து ரெண்டு பெரிய கட்சின்றீங்க, அதை சொல்லிடுங்க முதல்ல. அதிமுகவையும் திமுகவையும் சொல்றேன். சரி. அதுல வந்து தாவேகா வந்து என்ன ரோல் பிளே பண்ண போகுது அப்படிங்கிற விஷயத்த பேசிட்டே இருக்காங்க. ஆனா தேர்தல் அறிவிச்ச பின்னாடியும் அவர் வந்து களத்துக்கு வரவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருந்துகிட்டே இருக்குது. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ பார்க்கும்போது அவர் வந்து பெரம்பூர்ல இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாரு, ஒரே நாள்ல 4 தொகுதியை வந்து கவர் பண்ண போறாரு, 4 மணிக்கே வந்து வீட்டுக்கு போயிட போறாரு அப்படிங்கிற அறிவிப்பெல்லாம் வெளியாகி இருக்குது. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு படத்துல இவரு கவுண்டமணி இருப்பாரு, அவர் சொல்லுவாரு 6 மணிக்கு மேல நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன், என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா பார்வை குறைபாடு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி 4 மணிக்கெல்லாம் இவர் வீட்டுக்கு போறாரு, அதுக்கு மேல ஏன் வரமாட்டாரு? அதுக்கு மேல என்ன பிரச்சனை இவருக்கு? இந்த குறிப்பிட்ட நேரம், அதுவும் நல்லா உச்சி வெயில், இந்த கோடை காலத்துல உச்சி வெயில்ல தான் வந்து நான் எல்லாமே பண்ணுவேன். நான் வந்துட்டு ஒரு பஸ்ல கூட நின்னுப்பேன். ஆனா என்னை பார்க்க வரக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள் வந்து அப்படியே வெட்ட வெளியில அப்படியே உச்சி வெயில்ல நிக்கணும் அப்படின்னா இது என்ன மாதிரியான மனநிலைன்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே வருவாரா அப்படின்னு வேற எனக்கு ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், கம்ஃபர்ட்டாக நல்லா ஏசியை போட்டோமா உட்காந்தோமா அப்படியே வீட்டில் இருந்தே வேலை பார்த்தோமா இப்படி தான் போயிட்டுருக்கு. அதுலேயும் நம்ம இடத்துலையே கூட சில பேர் சொல்லியிருப்பாங்க பனையூர் பண்ணையார் அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு நல்ல பேர் எடுத்த ஒரு நபர் இன்னைக்கு வந்துட்டு தொகுதி வாரியாக ஒரு இடமா வந்து வர்றது அப்படின்றதெல்லாம் நடக்க முடியாத ஒரு விஷயம். ஒருவேளை அப்படி வந்தாருன்னா எத்தனை இது பலி வாங்குவாரோ தெரியல. ஆத்தா கொடை கேட்கறா அப்படின்ற மாதிரி எத்தனை பலி நடக்குமோன்னு தெரியல. இதெல்லாம் வேணும்னே திட்டமிட்டே உருவாக்கக்கூடிய பயம் தான். ஏன்னா போலீஸ் வந்து சரியா பாதுகாப்பு கொடுத்தா ஏன் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுது அப்படின்னு தானே கேள்வி கேட்குறாங்க. சரி, அப்போ தோழர் நல்லகண்ணு ஐயா அவர்களுடைய இறப்பின் பொழுது தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டார். எத்தனை தொண்டர்கள் பின்னாடி கிளம்பி வந்தாங்க சொல்லுங்க? எத்தனை பேர் வந்து கார்ல அடிபட்டு செத்தாங்க? எத்தனை பேர் வந்து கூட்ட நெரிசல்ல செத்தாங்க? ஒருத்தரும் இல்லையே. அப்போ இந்த மாதிரி இறப்புக்கு வரும் பொழுது நீங்க கமுக்கமாக வந்து மக்களுக்கு சேதாரம் ஆகாம நீங்க பாத்துக்கிறீங்க. அப்போ நீங்க பிரச்சாரத்துக்கு வரும் பொழுது மட்டும் ஏன் இந்த அசம்பாவிதம் நடக்குது சொல்லுங்க? இல்ல அது மக்கள் சந்திப்பு இல்லையா? எந்த மக்கள் சந்திப்பு? மக்கள் சந்திப்புன்னா நேரா அங்க வந்து குதிங்க. எதுக்கு வர்ற வழியிலேயே காவு வாங்கிட்டு வரீங்க? ஒன்று வர்ற வழியிலேயே காவு வாங்கிட்டு வரீங்க, இல்லை வந்து நிற்கிற இடத்துல எல்லாரையும் அப்படியே நெருக்கி இறுக்கி வச்சு அவங்கள வந்து சாகடிக்கிறீங்க. மனசாட்சி அப்படின்றது கொஞ்சமாவது இருக்குமா இல்லையானே தெரியல. நீங்கள் வந்து தலைவனாக எமர்ஜ் ஆகுங்க, நம்ம வேணான்னு சொல்லலை. குறைந்தபட்சம் இப்போதைக்கு மனுஷனாவது இருங்களேன். ஒரு உயிர், இவ்வளோ உயிர் பறி போகுது அப்படின்னா ஒரு பதட்டம் வராது, ஒரு அச்ச உணர்வு இருக்காது. ஐயோ இவ்வளோ உயிர் போயிடுச்சே, இந்த உயிரை நம்மளால திருப்பி கொண்டு வர முடியுமா? நீங்கள் எதை தொலைச்சாலும் மறுபடியும் வாங்கிக்கலாங்க, ஆனால் உயிரை தொலைச்சா உங்களால் கொண்டு வர. இந்த இடத்துல வந்து இப்போ தஞ்சாவூர்ல ஒரு மாணவர் வந்து 19 நாள் உயிருக்கு போராடி இறந்துருந்தாரு. அதுலயும் என்ன வாத வைக்கிறாங்கன்னா, அந்த பையனுக்கு எங்க போச்சு புத்தி? அவர் பாட்டுக்கு வராரு, அவர் கூட்டம் வரதான் செய்யுது, அவர் அமைதியா இருந்திருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. இதுல வந்து மாணவனுக்கும் பொறுப்பு இருக்குன்றதை நம்ம மறுக்க முடியாது. ஆனா விஜய்க்கும் பொறுப்பு இருக்குன்றத தட்டி கழிக்கிறாங்கல்ல, அந்த பாயிண்ட் எப்படி புரிஞ்சுக்கிறது? இவ்வளவு தட்டி கழிக்கிறாங்கல்ல, 26 தேர்தலில் மக்கள் இவங்களை தட்டி கழிப்பாங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு எது வந்து சரியான பார்வை, நம்ம எப்படி நடந்திருக்கணும், நம்ம ஒரு கட்சியை வந்து தொடங்கிட்டு என்ன மாதிரியான மோச செயல்களை நம்ம பண்ணோம், இவ்வளோ கொடுமையை இந்த தமிழ்நாட்டுக்கு நம்ம பண்ணோமே, இந்த தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய படத்தை பார்த்து நம்மளை இந்த அளவுக்கு உச்சியில் வச்சு முகம் குளிர்றாங்க இல்லையா, அவங்கள போயிட்டு நம்ம இந்த அளவுக்கு வந்து கொடுமை பண்ணியிருக்கிறோமே அப்படின்னு ஒரு நிமிஷமாவது அவர் உணர்ந்து பார்க்கணும். அப்படி உணர்ந்து பார்த்தால் அவர் மனுஷன். அதுக்கப்புறம் அவர் திருந்தறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் அப்பவும் உணரவே மாட்டேன், அப்பவும் வந்து காவல்துறை தான் பிரச்சனை, அப்பவும் ஆளும் அரசு தான் பிரச்சனை, அப்பவும் இளைஞர்கள் மீது தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னார்னா கடைசி வரைக்கும் இவர் விளங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் இதை கூட இவங்களால வந்து சரி பண்ண முடியல அப்படின்னா எந்த தவறு நடந்தாலும் மற்றவங்க மேலே தூக்கி போடுவாங்க அப்படின்னு சொன்னால் இதை எப்படி பார்க்குறதுனே தெரியல. அப்துல் கலாம் ஐயா ஒரு தடவை ஏவுகணை அவர் வந்து
சயின்டிஸ்ட் இதில் விஞ்ஞானி அந்த இதில் துறையில் தலைமை ஏற்று இருக்கும் பொழுது, ஏவுகணை அனுப்பும் பொழுது, ராக்கெட் அனுப்பும் பொழுது ஃபெயிலியர் ஆயிடுது. அப்போது பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பின் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொறுப்பை தான் ஏற்றுக்கிறார். ஆமாம், இதில் இந்த தவறு நடந்துருச்சு, இதை இப்படி மாற்றி பண்ணியிருந்தா சரியாக போயிருக்கும் அப்படின்னு தவறை எடுத்துக்கிறார். மறுமுறை அந்த மாதிரி ராக்கெட் அனுப்பும் பொழுது அது போய் வெற்றி அடையுது. வெற்றி அடைஞ்ச உடனே தன்னுடைய கீழே வேலை பார்த்த அத்தனை விஞ்ஞானிகளையும் போய் சந்திங்கன்னு அனுப்புகிறாரு. அவங்க வந்து போய் தங்களுடைய மகிழ்ச்சியை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம், இப்படியெல்லாம் பண்ணோம், இதெல்லாம் மாற்றம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள்கிட்ட சொல்லி அவங்களுடைய படத்தோட செய்தி வருது. அப்போது ஒரு தலைவன் யார்? ஒரு தவறு நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஏற்றுக்கணும். ஆமாம், தார்மீக ரீதியில் பொறுப்பெடுத்துக்கிட்டாதான் அடுத்த முறை வந்து அதை சரி செஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா இவரையெல்லாம் எப்படி நம்பி ஒரு கூட்டம் வந்து வந்துகிட்டு இருக்கு? இந்த கூட்டம் சில பேர் வந்துட்டு தன்னெழுச்சியாக வந்திருப்பாங்க, ஒரு சிலர். ஆனால் இந்த ஊடகங்களில் வரக்கூடிய பிம்பம் இருக்குது பாருங்களேன், எனக்கு என் புருஷனை விட இது ஒன்று, அடுத்தது வந்து என் புள்ள வந்து ஐசியூவில் இருக்குது, நான் வந்து பார்க்க வந்துட்டேன், எங்கள் வீட்டில் வந்து குழந்தைய தூக்கிட்டு போகாதுன்னு சொன்னாங்க, இருந்தாலும் நான் வந்துட்டேன், இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் யாராக இருக்கும்? அடுத்தது வந்து தூய்மை பணியாளர்கள்லாம் 2-3 பொண்டாட்டியும் 4-5 புருஷனும் வச்சுக்கும் பொழுது எங்கள் தலைவன் வச்சுக்க கூடாதா அப்படின்லாம் பேசுகிறாங்க இல்லையா? இவங்கள ஏதாவது ஆதாயத்திற்காக பேச சொன்னார்களா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இல்லாட்டி நல்ல மனநிலையில் இருக்கக்கூடியவங்க, மனுஷங்களாக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி பேசுவாங்களாங்க? எப்படி பேச முடியும்? நம்ம சாதாரணமாக ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு பதபதன்னு இருக்குது. ஐயோ, இவங்க என்ன ஆகிடுமோ, இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்களே, இவங்க எப்படியாவது நல்லபடியாக வந்துடணும், ஒன்றும் வேணாம், சிக்னலில் நிற்போம், ஆம்புலன்ஸ் பரபரன்னு போயிட்டுருக்கோம், ஐயோ அந்த ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய உயிர் காப்பாற்றப்பட வேண்டுமே அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஆனா பெண்ணா யார் எதுவுமே நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம நினச்சிப்போம். அப்படி இருக்கிற பட்சத்தில் என் பிள்ளைய வந்து ஐசியூவில் வச்சுருக்கேன், என்னை வந்துட்டு குழந்தைய எடுத்துகிட்டு போகாதீங்கன்னு சொன்னாங்க, எங்கள் தூய்மை பணியாளர்கள்லாம் இந்த அளவுக்கு வந்து ஆண்களையும் அதாவது கணவன்களையும் மனைவிகளையும் வச்சுருக்கும் பொழுது இந்த மாதிரி என்னுடைய தலைவன் வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு பேசுகிற ஒரு மனநிலை இருக்கு இல்லையா? அப்போ அவங்களுடைய மனநிலையெல்லாம் சரியான மனநிலையா? அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயத்தை காட்டி இந்த மாதிரி பேச வச்சுருக்காங்களா? இல்லை நீங்கள் பேசுங்க, நாங்கள் அதை வந்து பிரபலப்படுத்துகிறோம் அப்படின்னு அந்த கட்சி சொல்லியிருக்கா? அதற்காகத்தான் அவங்க பேசியிருக்கிறாங்களா? இப்படின்னு பல்வேறு சந்தேகம் எனக்கு இருக்குது. எனக்கு இல்லை, என்ன மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. இப்படியான சூழலில் இவரை நம்பி யார் ஓட்டு போடுவாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓட்டு விடுங்க, ஆரம்பத்தில் சொன்னார் பாருங்க, நம்மளை நம்பி வருவாங்க இல்லையா? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. ஒரு கட்சி எதை நீங்களே சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு கட்சி நாங்கள் கூட்டணிக்கு வரோங்க அப்படின்னு வந்தாங்களா? கட்சி வரல, ஆனால் புதுச்சேரியில் கட்சியிலேருந்து பல பேர் வந்து சேர்ந்தாங்களே. சரி, கட்சியிலேருந்து வந்து சேர்ந்தாங்க, எதுக்காக வந்து சேர்ந்தாங்க? காங்கிரஸில் கூட பல்வேறு சலசலப்பு நடந்தது. நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம ஆட்சியிலையும் அதிகாரத்துலையும் பங்கு கிடைக்கும், ஆனால் அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர்லேருந்து பல்வேறு நபர்கள் வந்து காங்கிரஸில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தினாங்க. இன்னைக்கு நிலைமை என்ன? சரியா? அப்போது இவங்க வந்துட்டு இந்த ஒரு கட்சியாவது இவரை நம்பி இவரை வந்து தலைமையாக ஏற்றுக்கிறதுக்கோ அல்லது தங்களுடைய கட்சியை தலைமையின் கீழே இவரை வந்து கொண்டு வர்றதுக்கோ ஒரு கட்சியாவது முன் வந்துதான்னு கேட்டால் ஒரு கட்சியுமே வரலையே. இப்போ 5வது முனையில் ஒரு போட்டி முனையாக சசிகலா அம்மையாரும் இவரும் தயாராக இருக்கார் இல்லையா? இவங்களாவது போயிருக்கலாமே. இல்லை அவங்களையாவது உங்களோட நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்களா? அந்த அம்மாவும் வந்துட்டு ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு நிழலாக இருந்தவர், இவர் பாமகன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சியை தொடங்கியவர். அவங்களையாவது உங்களுக்குள்ள சேர்த்துக்க முடிஞ்சுதா? அப்போ எதுக்குமே வழி இல்லாமல் இருக்கீங்களே, கூட்டணிக்கே வழி இல்லையே, ஓட்டுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. இல்லை, அவங்க சொல்றது என்னன்னா, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு, இளைஞர்களோட ஓட்டு இருக்கு. இளைஞர்கள் இப்போ ஒரு 18 வயசுலையோ 19 வயசுலையோ பொண்ணோ பையனோ இருந்தாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸையும் கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அதனால ஒரு வீட்டுக்கு வந்து 3லேருந்து 4 ஓட்டு நமக்கு கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லி தானே அவங்களுடைய கணக்கு இருக்குது. அப்போது இப்போ விஜய் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறாரு. இவர் தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணுறதன் மூலமாக அந்த வாக்குகளை அறுவடை செய்ய முடியாதா? அந்த மாதிரி தான் அவரை சொல்லி ஏமாத்திருக்காங்க. நடிகர் விஜய் அவர்களுக்கு கள நிலவரம் என்னன்னு தெரியாது. புசி ஆனந்த் அவர்கள் வரக்கூடிய அந்த பிரச்சாரம் நடக்குது, கூட்டம் நடக்குது அப்படின்னா முதல் வரிசையில் பாஸ் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் எத்தனை ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்றது இவருக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று நடக்குதுன்றது மட்டும் இவருக்கு தெரியும். அப்போ இந்த சூழலில் இப்படி வந்து சொல்லக்கூடிய செய்திகள் இருக்குது பாருங்கள்,
இதை நம்பியே ஒருத்தரால் வந்து களத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒருத்தரால் இருக்க முடியும்னா அது விஜய் அவர்கள் மட்டும்தான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு என்னைக்காவது ஓட்டு விழுந்திருக்கா? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர், ஏதாவது ஒரு இளைஞர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஓட்டு இல்லாதவராக இவர் இருப்பார். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சா தான் அவருக்கு ஓட்டு வரும், இல்லை ஒரு 5 வருஷம் கழிச்சா தான் அவருக்கு ஓட்டு வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த குடும்பத்தில் என்ன மாதிரியான பாதிப்பை உண்டாக்க முடியும்? இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வந்தது என்னன்னா, எங்கள் அம்மா வந்துட்டு இந்த 5000 அதாவது இலவசங்கள் வேண்டாம் அப்படின்னு ஒன்றிய அரசு நீதிமன்றத்தை நாடி ஓடிட்டு இருக்கு. நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குது. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, உரிமை தொகையை வந்து கொடுத்துடணும், தேர்தல் நேரத்தில் வந்து எதுவும் சிக்கல் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக முன்கூட்டியே போட்டு அடுத்ததாக கோடை பணம் அப்படின்றதுக்காகவும் போட்டு வச்சிருக்கு. அந்த 5000 ரூபாவை நீ வாங்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மாவை நான் அடிச்சுட்டு வந்தேன்னு ஒருத்தன் பேசுகிறான்னா அவன்லாம் மனுஷன். அவன் அதுலேயும் சில வீட்டில் வந்துட்டு எங்கள் அண்ணனுக்கு வந்து ஓட்டு போடாட்டி நான் வந்து விஷம் வச்சிடுவேன் அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. எங்கள் அண்ணனுக்கு நான் தான் வந்து சகோதரி, நான் தான் மனைவி அப்படின்னு ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா இவங்கெல்லாம் மனுஷங்க தானா? இவங்க சொல்கிறதுனால அந்த குடும்பம் அப்படியே மாறி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு உங்களால் நம்ப முடியுதா? என்னால் நம்ப முடியலங்க. ஒருவேளை உங்களால் நம்ப முடியுதுன்னா நான் அதை வேணால் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட நபர்களால் ஒரு மாற்றத்தையும் இந்த சமுதாயத்தில் உருவாக்கிவிட முடியாது. அதான் நிதர்சனமான உண்மை. விஜய் அவர்களை அங்கே இருக்கக்கூடியவங்களே தப்பாக வழி நடத்துகின்றார்கள் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். இத்தனைக்கும் அங்கே இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்னு ஜெகதீஸ்வரன் ஐயா அவர்கள் இருந்தாங்க. அவங்க வெளியில் வந்ததனுடைய காரணம் என்ன? அவங்க ஏன் வெளியில் புறக்கணிக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்டால் உள்ளுக்குள்ளேயே ரொம்ப பெரிய அரசியல் ஓடுதான். ஓ, பெரிய அரசியல் ஓடுதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய கட்சியாக இருக்கும். எந்த வருஷங்க இதை தொடங்கினாங்க? ஒருவேளை 1960 இருக்குமோ அப்படின்னு பார்த்தா இப்போ தான் 3-4 வருஷம் கூட ஆகலைங்க. இந்த வருஷத்துக்குள்ளேயே இவ்வளோ அரசியல் நடக்குதுன்னா இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கலை. இடைத்தேர்தலும் நாங்கள் வந்து வரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஒரு தேர்தலை கூட சந்திக்காமல் இந்த அளவுக்கு அரசியல் ஓடிட்டு இருக்குன்னா இது எப்படிங்க ஜெயிக்கும்? இதனால் எப்படி இது வந்து ஜெயிக்கும் அப்படின்னு நினச்சிருந்தா இந்நேரம் ஏதாவது ஒரு கட்சி வந்து அங்கே இருந்திருக்காதா? அதைத்தான் நம்ம சொல்கிறோம். அதனால் 2026 அப்படின்றது சிந்தாமல் சிதறாமல் எல்லா பாஜகவில் இருந்தாலும் சரி, அஇஅதிமுகவில் இருந்தாலும் சரி, எல்லா ஓட்டுகளும் சிந்தாமல் சிதறாமல் நேராக திமுகவுக்கு வந்து விடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கின்றது. இது வரைக்கும் 2 முறை ஆட்சியை பிடிச்ச வரலாறு இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா? அப்படியான ஒரு கட்டமே இல்லை, ஜாதகத்திலேயே அந்த கட்டம் இல்லைன்றாங்க இல்லையா? அவங்களுடைய முகத்துலலாம் கறி பூசுகிற மாதிரி இப்போ இந்த தடவை ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். பல்வேறு விஷயங்களை பண்ணிட்டீங்க மேம், மிக்க நன்றி.